ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D பிரிண்டில் நம்ம ஒரு மாடல்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லைசரை யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த ஊர்கா ஸ்லைசரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா இதில் மாடல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாடல் இருக்குது அப்படின்னா நான் பெரிய சைஸில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் சைஸ்ன்ட்டு என்ன மாதிரி ஒரு சிலை செய்யறேன்னா என்னோட ஹைட்லயே என்னோட சைஸ்லயே பாத்தீங்கன்னா லைஃப் சைஸ் மாடல்ஸ்லாம் பிரிண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட் பண்றத பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி லாக் வச்சு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சின்னதாக பண்ணியிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பண்ணியிருக்கேன். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பின் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி பண்ணி நம்ம இடையில பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணோம்னா கொஞ்சம் மாற்றி கீத்தி வச்சுருவோம். ஓகேங்களா? இன்னும் இப்படி ரொட்டேட் பண்ணாமல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வேறு ஷேப்ஸில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்னாப் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்னாப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கரெக்டாக ஃபிட் ஆகும். அதை விட பார்த்தீங்கன்னா நமக்கு கியூப் அந்த மாதிரி வச்சோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் சிலிண்டர் ஷேப் இருக்குது, அதிலே ஸ்னாப் இருக்குது. இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நல்லா இருக்குதுங்களா? ரொம்ப சின்ன சைஸ் தான் பிரிண்ட் பண்ணேன். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இது எப்படின்னு காட்டுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சைஸ், இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன்ஸில் போனோம்னா 95 mm 91. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இஜெட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 100, ஹைட் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. பட் எனக்கு இதோட இந்த பெட்டோட 235 இந்த பெட்டு என்னோட பிரிண்டர் சைஸு. ஆனால் எனக்கு 300 ஹைட் இருக்கணும். 300 ஹைட் இருக்கணும் அப்படின்னா இதை 300% பார்த்தீங்கன்னா இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நம்மளோட பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. பெட் சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இது பெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிட்டேன். 100 பண்ணிட்டு இந்த மாடலை ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்ரஷ், பிளெண்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் போக தேவையில்லை. இதுலயே பார்த்தீங்கன்னா கனெக்டர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா Shift+C கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிளேன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டும். எப்படி வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணிக்கலாம், அதை ரொட்டேட் பண்ணுறதுனால ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணணுமா இல்லை 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணணுமா, எப்படி வேணாலும் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று. எனக்கு பார்த்தீங்கன்னா கனெக்டர் யூஸ் பண்ணணும். கனெக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 மாடல் இருக்குது. நான் ஆட் கனெக்டர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளக் டைப் அப்படின்னா இந்த இடத்துல நான் கனெக்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த கனெக்டரோட சைஸ் கொண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சும்மா எம்டியா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா காட்டும். அதே நேரம் டாப் வியூ போனீங்கன்னா அந்த கனெக்டர் நெகட்டிவ் தான் இருக்கும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எக்ஸ்ட்ரூட் ஆகி அதோட கனெக்டர் இருக்கும். அதோட ஃபீமேல் கட் அவுட் ஆன பார்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஓகே, இது பிளக் டைப்பு. அதே இது டவல் டைப் இருக்கு. ஓகேங்களா? அதை இப்படி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும் ஜென்ரேட் ஆக. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துரும். நெகட்டிவ் பார்ட்டாக இருக்கும். அதுக்கேற்ற அந்த சிலிண்டர் ஷேப்ஸ் எக்ஸ்ட்ரா பின் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அந்த சிலிண்டரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்னாப் இங்கே நம்ம ஸ்னாப் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சு அது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், கீழே அதோட மேல் பார்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். எனக்கு இந்த கனெக்டர் இந்த சைஸ் எல்லாம் ஓகே, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கனெக்டர் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த டைப் கனெக்டர் வேணுமோ அது கன்ஃபார்ம் கனெக்டர் கொடுத்துட்டு பெர்ஃபார்ம் கட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாடல் ஸ்ப்ளிட் ஆயிரும். எங்க ஸ்ப்ளிட் ஆனது காணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி அந்த இடத்துல கீழே வந்துடும் அந்த மாடல். ஓகேங்களா? டாப் வியூவில் அந்த இடத்துல இருக்காது, கீழே வந்துடும். அதை நம்ம மூவ் டூல் கொடுத்து நம்ம மூவ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இந்த மாடல் தனி, இந்த மாடல் தனி. ஓகேங்களா? டவல் அந்த டைப் கொடுத்தது கனெக்டரா கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த டவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சிலிண்டர் பீஸ் தனியா இருக்கும். 2 சைடுமே ஹோல்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இது ஸ்னாப் டைப்ல கிரியேட் ஆகிடுச்சு. அதை செலக்ட் பண்ணி இருக்க போகலே ஸ்னாப் செலக்ட் பண்ணணும், அப்படி ஆகிடுச்சு. அதோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தது இந்த பார்ட்ல கிரியேட் ஆயிருக்கும். அதனால நம்ம இதை பார்த்தீங்கன்னா கீழே பெட்ல பிளேஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன்னா ஸ்கேலில் போயிட்டு ஸ்கேல் கொடுத்த உடனே இந்த மாடல் ஃபுல்லாகவே ஒரு செட்டாக மாறி இப்போ எனக்கு 300% முதல்ல இருந்துச்சு. அதே 300% வச்சு கொடுத்தனா கிடைச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போயும் மாடல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பெட்டு கூட தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் மூவ் கொடுத்து இதை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இந்த பெட்டில் இந்த மாடலை செலக்ட் பண்ணி இந்த பெட்டில் வச்சுக்கலாம். தனித்தனியாக பெட் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னா இதை வச்சுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதையும் 2ஆ ஒரு ஸ்ப்ளிட் போட்டுக்குங்க. ஓகேங்களா? கிராஸ் கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு Shift+C இன்னொரு ஸ்ப்ளிட்டா மேலே ஆனவோக்குள்ள இருக்கு. அதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கு. இது கனெக்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் கட்டு கொடுத்தா இந்த மாதிரி இதில் 2 ஸ்ப்ளிட்டு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இது ஒரு தனி மாடல் கிடைச்சிரும்.
அது ஒரு பெட்டை போட்டு நம்ம தனியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் 3D பிரிண்ட் ரிலேட்டடாக டிசைன் சம்மந்தப்பட்டது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. 3D பிரிண்ட் கோர்ஸ் இருக்குது, ஏற்கனவே பண்ணி வச்சதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோஸாக நான் அப்டேட் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். கோர்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டிங்கன்னா அடுத்து அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், design.my3dgifts.com. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.